நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 112:7. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். Psalm 112:7. The righteous hearts are steadfast, trusting in the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து போனீர்களோ? நம்முடைய வேத புத்தகத்திலே யோபு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாயிருந்து திடனாய் காணப்பட்டதினால் ஆசீர்வதிக்கப்பட்டார். 100க்கு அதிபதியும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தார். கர்த்தர் 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை கனம் செய்தார். இன்று நாம் நம்முடைய இதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கட்டும். சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாயிருப்போம். ஆமன். நம்பிக்கைக்கு உரியவரே, திடன் அளிக்கிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திலே மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சிறுபான்மை இன மக்களுக்கு எதிராக, குறிப்பிட்ட இன மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற எல்லா விதமான கொடுமைகளையும் எங்களுடைய தேசத்தை விட்டு நீர் அகற்றி போடுவீராக. பெண்கள் கண்ணியத்தோடு சகோதர சகோதரிகளாக, தாயாராக பாவிக்கப்பட்டு நடத்தப்படுவார்களாக. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை அகற்றி போடும். சிறுவர் சிறுமியர்களுக்கு எதிரான கொடுமைகளை அகற்றி போடும். ஜாதி கொடுமைகள், வன்முறைகள், கலவரங்கள் எங்கள் நாட்டை விட்டு அகலத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. ஆண் பெண் சரிநிகர் சமானமாய் ஒவ்வொருவரும் நடத்தப்பட வேண்டும் என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. உம்முடைய கரத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு சிறுபான்மையின மக்களுக்காகவும் குறிப்பிட்ட மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு நீர் நீதி செய்ய போகிற தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.